அனைவருக்கும் வணக்கம். இந்த சிமெண்ட் படப்படையாக எழுவதற்கு காரணம் என்ன? ஏன் எழுகிறது? எப்படி தான் ப்ராப்பராக செஞ்சாலும் என்ன காரணம் என்றதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். எவ்வளோ தான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது. ஏன் வருது? எதனால் வருது? அதை ப்ராப்பராக செய்கிறது எப்படி? என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? எல்லாத்தையும் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னே அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஎம்எல் மேஸ்திரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ கான்க்ரீட்டும் நல்ல தரமாக தான் தட்டிக்கிறோம். ஆனால் இந்த ப்ராப்ளம் எதனால் வருது? அந்த படப்படியாக எழுறது வரத்துக்கான காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த ஸ்லாபெல்லாம் தட்டி ஆனதுமே க்யூரிங் நல்லா 2 நாள் மட்டும்தான் தண்ணி நிற்க வச்சுக்கிறாங்க. 2 நாள் ஆனமேனிக்கு பெயிண்டர் வந்தாங்கன்ட்டு தண்ணியை முழுமையை எடுத்துருக்குறாங்க, காய வச்சிட்டுருக்காங்க நல்லா. அதனால தான் இந்த ப்ராப்ளம் இந்த இடத்துல வந்திருக்க பாருங்கள். இது பாருங்கள், படப்படையாக எழுது பாருங்கள், எப்படி எழுதுன்னு பாருங்கள். நம்ம கான்க்ரீட் கீழே தட்டிக்கிற கான்க்ரீட்டை ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கீழே இந்த மேலே மட்டி இஸ்திட்டு எல்லாமே ஆனந்தும் ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணுறோம் பாருங்கள். அந்த இடத்துல வந்தக்கூடிய இந்த ப்ராப்ளம் பாருங்கள். தட்டினா எப்படி தப் 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 சவுண்டு வருது பாருங்கள். அப்படியே எழுந்துட்டு இருக்குது. இந்த ப்ராப்ளம் வரத்துக்கான காரணம் க்யூரிங் பண்ணாதனால தான் இந்த காரணம் வந்தது. மினிமம் நம்ம பில்டிங்கில் க்யூரிங்கு ஒரு 15 நாள் மினிமம் ஆனால் 15 நாள் தண்ணி நிற்க வைக்கணும். ஃபுல்லாக அப்படியே தட்டங்களாக அந்த கேப் எங்கெங்கே வலி இருக்க போகிற தண்ணி வலி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் முழுசாக மூடிட்டு தண்ணி நிற்க வைக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி 15 நாள் இருந்துச்சுன்னா அதில் அந்த சிமெண்ட் உள்ளே இருக்கிற ஈட்டு எல்லாமே வெளியே போகணும். வெளியே போன மின்னிக்கினா அந்த கூலிங் ஆச்சுன்னா எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்மளுக்கு அந்த கிராக்ன்றது வராது, படப்படையாடுறது வராது. பாருங்கள், மட்டி இசுங்கும்போது ஃபைனலாக இந்த திளி போடுறோம், ஃபினிஷிங் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த ஃபினிஷிங் அப்படியே பேப்பர், நியூஸ் பேப்பர் எவ்வளோ கனம் இருக்கோ அவ்வளோ கனம் மட்டும்தான் இசுக்கணும். மிச்சமெல்லாம் ஃபுல்லாக இஸ்த்து வெளியே எடுத்துடணும் பாருங்கள். கரெக்டாக இது மாதிரி முழுமையாக எடுத்துடணும். கான்க்ரீட் நம்ம போடுறதுக்கு முன்னே தொடப்பத்தில் நல்லா திளி போட்டு நல்லா ஆட்டிட்டு தான் கான்க்ரீட் போடணும். அப்போது பாட்டம்லேருந்து அந்த கான்க்ரீட்டு எழாது. நம்ம போடக்கூடிய கான்க்ரீட்டு நல்லா பாட்டமில் பிடிச்சிக்கும், கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காது. அப்போ ஏர் கிராக்கும் வராது, எதுவும் வராது. கான்க்ரீட் தட்டும்போது கான்க்ரீட் குவாலிட்டியாக இருக்கணும், கொஞ்சம் அதிகமாக தூள் சிமெண்ட் அதிகமாக இருக்கணும், ஜெல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஜெல்லி அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கிராக் அவாய்ட் ஆகும். எப்போ நம்ம கலவை அதிகமாக போட்டுன்னு ஜெல்லி கம்மியாக போடுறோமோ அப்போ கிராக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது தட்டும்போது நம்ம அங்கே இருக்கிற தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டத்தில் போய் கரெக்டாக பைப்புள்ள போயிடும். அப்போ இந்த தனித்தனியாக தட்டும்போது தண்ணி எங்கே நிற்கிதோ அந்த இடம் க்ளீனாக தெரிஞ்சிடணும். நம்ம நின்றுச்சுன்னா இப்போ தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இந்த தண்ணி எதனா நிற்குதுன்னாக்கா நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்கணும்னு நம்ம நினச்சிக்கணும். அந்த இடத்துல அந்த பள்ளத்தை ஏன் வருதுன்றதை அப்போவே கான்க்ரீட் போட்டு நல்லா விளக்கமாக அந்த தண்ணி போகிற மாதிரி அங்கே தட்டிக்கணும் க்ளீனாக. அப்போ தான் இந்த இடத்துல தனித்தனியாக தட்டும்போது க்ளீனாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. தண்ணி போகாமல் நின்றுச்சுன்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஓகே, முழுமையாக இங்கே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, இது போல் தட்டுறதுனால, இலக்கமாக தட்டுறதுனால நம்ம கிராக் ஃபுல்லாக முழுமையாக அவாய்ட் ஆகும். ப்ளஸ்ஸு லீக்கேஜ் ப்ராப்ளம்ன்றது 100% இதில் கவர் ஆகும், வராது. லீக்கேஜ் ப்ராப்ளம்ன்றது வரவே வராது. ஓகே, எல்லாம் செஞ்சாலும் ஏன் இந்த மாதிரி எழுது? காரணம் என்ன? காரணம் 2 விதமாக இருக்குது. ஒன்று இந்த மட்டி எஸ்தமன்னைக்கு அந்த வெயிலுக்கு காஞ்சிடும் மேலே பதம். அப்படின்னா இப்போது திளி போட்டு ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு முன்னே அதுவும் காஞ்சிடும். வேறு இடத்துல வேறு செஞ்சுருக்காங்க, அந்த 1 மணி நேரம் விட்டாவே அந்த வெயிலுக்கு நல்லா காஞ்சிடும். காஞ்சி மின்னிக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த திளியானது தனியாக போட்டு தான் நல்லா இசுக்கணும். திளி மேலே திக்னஸ் வைக்காமல் இஸ்துடணும். அந்த இடத்துல திக்னஸ் வச்சாக்கா இந்த ப்ராப்ளம் வரும். 2வது ப்ராப்ளம், நம்ம க்யூரிங் பண்ணாமல் விட்டதுனால இந்த ப்ராப்ளம் அதிகமாக வருது. இவங்க 2 நாள் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் மறுநாளாவது அவங்க அந்த கேப்பை மூடிட்டு தண்ணி நிற்க வச்சுக்கணும். இவங்க கேர்லெஸ்ஸாக விட்டுக்கிறாங்க. அதனால் இந்த ப்ராப்ளம் வரதுக்கு காரணமே இந்த ரீசன் தான். இது பாருங்கள், எப்படி எழுது பாருங்கள், அந்த திக்னஸ் பாருங்கள், கரெக்டாக எழுதுங்க. ஆனால் இவ்வளோ இழந்தாலும் இந்த மோல்டுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லவே இல்லை. லைஃப் லாங்கு கிடையவே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்குறீங்களா? நம்ம அந்த கான்க்ரீட் இலக்கமாக போட்டு நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்கிறோம்.
லெவலும் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல தண்ணியும் நிற்காது. இங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஃபைனலில் செஞ்சுருக்கிற வேலையில் அந்த திளியானது எழுது. அந்த ஒரு திளி மட்டும்தான் அந்த பேப்பர் கணம் அந்த சிமெண்ட் மட்டும்தான் எழுத மொத்தம். வேறு எந்த ப்ராப்ளமும் இதில் வரல. அதனால் அங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளேக்கு இசுக்காது. அந்த இடத்துல இசுக்கவே இசுக்காது. கிராக்கும் வரத்துக்கு சான்சஸ் இல்லை. வந்தாலும் இந்த மேலே அந்த தப் தப்புன்ற சவுண்டு வரும், அவ்வளோதான். ஆனால் இது க்யூரிங்கன்றது ஆனால் தண்ணி ஊற்றுறது மெயின்டைன் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக சால்வ் ஆகிக்கும். உங்களுக்கு இவங்க பண்ணாதனால தான் இந்த ப்ராப்ளம் அதிகமாக வந்திருக்கு. ஓகே, இதுக்கு சொல்யூஷன் இல்லையான்னு கேட்டிங்கன்னா 100% இருக்குது. சொல்யூஷன் என்னென்னா, இந்த மேலே தப் தப்புன்றதை டோட்டலாக எடுத்துகிட்டு எங்கெங்கே எழுதுக்குதோ எல்லாமே எடுத்துகிட்டு டோட்டலாக ஆல்ரவுண்டோ 2 கோட்டு இது பெயிண்ட்டு அப்படின்னா வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட்டு, ப்ரஷ் பாண்ட் பெயிண்ட்டு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக விட்டு இருக்காங்க. இப்போ அதே ஒரு 2 கோட் அடிச்சிட்டோம்னா லைஃப் லாங்கு இன்னும் இருந்தது நம்மளுக்கு சால்வ் ஆகிடும். ஓகே, பாருங்கள், இது 20 வருஷத்துக்கு முன்ன செஞ்ச நம்ம மோல்டு. அதே ஃபினிஷிங் தான். இதுவரையும் ஒரு ப்ராப்ளம் கூட எதுவுமே வரல. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், கொஞ்சம் கூட வரல. 20 வருஷத்துக்கு முன்ன செஞ்சது. அப்போது அதில் மட்டும் ஏன் வருதுன்னாக்கா அதுதான் ரீசன். அவங்க தண்ணி ஊற்றாமல் விட்டது தான் காரணம் இது. ஓகே, படப்படையாக எழுறது எழாமல் தடுப்பது எப்படி என்று கேட்குறீங்க. தடுப்பது எப்படின்றா பாருங்கள், இந்த கீழே மட்டி ஃபைனல் ஃபினிஷிங் ஆனதும் அந்த ஈரம் இருக்கும்போதே இந்த மாதிரி திளி போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை க்ளீனாக இஸ்தரோம் இல்லையா. என்ன பேப்பர் கணத்துன்னு இன்னும் கம்மியாக கூட அங்கே எவ்வளோ உக்காரணுமோ அவ்வளோ விட்டுட்டு அந்த குருமாலில் க்ளீனாக இஸ்தணும். அந்த கார்னர்லாம் கொல்று போட்டு நல்லா அழுத்திட்டு இஸ்தணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அந்த இடத்துல சிமெண்ட்டு விட்டுக்கணும். இப்போது இந்த திளி போடாமல் வெறும் மனாஸ்காட்டியில் ரஃப்பாக பண்ணி விட்டா நிற்குமான்னு கேட்குறீங்க. ப்ராப்ளம் வராதில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த மனாஸ்கட்டில் ரஃப்பாக பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம். இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, நம்ம பெருக்கும்போது தூளெல்லாம் அப்படியே அந்த சந்துள்ள உட்காரும், ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா, மழை காலத்தில் இந்த விடாமல் மழை பெய்யுது பாருங்கள், ஒரு 3 நாள் 4 நாள் விடாமல் தூரல் போட்டுனே இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த மோல்டெல்லாம் டோட்டலாக பாய்ச்சி கட்டிட்டு கருப்பாகிடும். அந்த கருப்பாக ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வரும். அது இந்த இடத்துல இல்லை. அந்த மோல்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்த்துட்டு இருந்தேன், அந்த ப்ராப்ளத்தை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, அது மாதிரி ஆகும். அதுலேயும் நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த மனாஸ்கட்டை சுற்றிட்டு அந்த குருமாவில் லைட்டாக நைஸ் பண்ணிட்டோம்னா, அப்படியே தூள் போடாமல் நைஸ் பண்ணிட்டோம்னா அது லைஃப் இருக்கும். அதில் கருப்பாக ஆகிறதுக்கு சான்சஸ் லைட்டாகும். எங்கன்னா குழியாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஆகும். இது செய்கிறதுனால நம்மளுக்கு ஃபீலிங் நல்லா இருக்கும். மேலே வீட்டு உள்ளே இருந்த போல் ஃபீலிங் வரும். இவங்க மேலே ஷீட் போடுறாங்க. இது ஜிம் போர்ஷன் கீழே 5 ஃப்ளோர் இருக்கு. 6வது ஃப்ளோர் மேலே நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கிறது. இதுக்கு மேலே அவங்க ஷீட்டு கவர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல விளையாடுறதுக்காக பண்ணிக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ்ன்றது வராது. இல்லை பாருங்கள், இது மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா, சுத்தமாக எடுத்துகிட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டு ஸ்பாஞ்ச் தட்டிட்டோம்னா நல்லா உக்காரும். அப்போது எழறதுக்கான இந்த இடத்துல எழவே எழாது. ஏன்னா கீழே ஈரத்தில் நம்ம ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம், அது நல்லா பிடிச்சிக்கும். அந்த இடத்துல காஞ்சிட்டு மின்னிக்கு அது பண்ணதுனால அது படப்படை எழுது. இதுதான் காரணமே. அங்கே இதை ஃபாலோ பண்ணாவே நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல இதுபோல் ஃபினிஷிங் ஆனதும் ஃபைனலாக அந்த சைடில் ப்ரஷ் போட்டுக்கணும். ப்ரஷ் போடும்போது அந்த சைடில் அந்த செவுத்துக்கும் நம்ம போடக்கூடிய சிமெண்ட்டுக்கும் ரெண்டும் பிடிச்சிக்கும். அப்போ கிராக்குன்றது வரத்துக்கு சான்சஸ் இல்லை, அவாய்ட் ஆகும். அந்த கார்னரில் சில இடத்துல பார்த்திங்கன்னா வீட்டுங்களில் அந்த செவுத்துக்கும் அந்த சிமெண்ட்டுக்கும் சென்டரில் கேப் வந்திருக்கும், கிராக் வந்திருக்கும். அப்போ அந்த செவுத்து மேலே ஒழுகுற தண்ணி அந்த கேப் உள்ள போச்சுன்னா வெளி பக்கம் செவரெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக அப்படியே கசிஞ்சு இருக்கும். சில வீட்டில் பார்த்துருப்பீங்க. இது போல் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கணும்னா இந்த மாதிரி தண்ணி விடாமல் 15 நாள் ரொப்பிங் கட்டுங்க. உங்களுக்கு லைஃப் லாங்கு ப்ராப்ளம்ஸ்ன்ற வரவே வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். விஎம்எல் மேஸ்திரி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.